இது காலப்போக்கிலே அங்கே இருந்த திராவிட மொழி குடும்பத்தினுடைய இணைவோடு, பாலி மொழியினுடைய இணைவோடு ஒரு சிங்கள மொழியாக எப்படி மலையாளம் உருவாகியது, மலையாள மொழி உருவாகியதோ அதே போல சிங்கள மொழியும் உருவாகியது. இதுதான் உண்மை. ஆனால் அந்த மௌரிய ஒரு பௌத்த சிந்தனைகள் இருந்த பொழுதும் பிரித்தானிய ஐரோப்பிய காலனித்துவ காலத்திலே தான் இந்த இன அழிப்பு சிந்தனையாக அது உருவெடுக்க ஆரம்பித்தது. ஏனென்றால் அவர்கள் பிரித்தாளும் தந்திரத்திற்காக, தமிழர்களையும் சிங்களவர்களையும் கையாளுவதற்காக இந்த ஆரிய இனத்தை சேர்ந்தவர்கள் தான் சிங்களர்கள். இவ்வாறு திராவிட மொழி குடும்பம் என்று ஒரு தனித்துவமான மொழி குடும்பம் இருக்கிறது என்பதை ஐரோப்பிய காலத்திலே அவர்கள் கண்டுபிடித்தார்களோ, அதை மேற்கொண்டு வந்தார்களோ, அதை போலவே இந்த சிங்கள இனத்தை சேர்ந்தவர், சிங்கள மொழியை சார்ந்தவர்கள் ஒரு ஆரிய இனத்தை சார்ந்தவர்கள் என்ற ஒரு கற்பிதத்தை, வரலாற்று கற்பிதத்தை அங்கே உருவாக்கினார். அங்கே உருவாக்கினது பொழுது இதிலிருந்து பிறந்ததுதான் இந்த அனகாரிக தர்மபால போன்றவர்கள் ஒரு பிரித்தானிய ஆதிக்கத்துக்கு எதிராக செயற்படுவது போன்ற தோரணையில் பிரித்தானியர்களை மட்டுமல்ல ஏனைய இனங்களையும் ஏனைய மதங்களையும் அந்நியர்களாக கருதி அளிக்கின்ற ஒரு விடயத்தை அவர்கள் ஆரம்பிப்பன சித்தாந்தம் உருவாகியது.